தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செந்தில் பாலாஜியில தொடங்கி இன்னைக்கு KN நேரு வரைக்கும் திமுகவினுடைய அமைச்சர்கள் மீது ஈடி ரைடு. ஏன் நடக்குது இந்த ஈடி ரைடு? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஈடி ரைடு நடந்து இதுவரைக்கும் அப்படி எத்தனை பேர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க அப்படின்னா தெரியாது. இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால சுட சுட 2 மேட்டர் இருக்கு. தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், புதிதாக தளபதியை தலைவராக ஏற்றுக்கொண்ட முன்னாள் அமைச்சர்கள், மதிமுக, அதிமுக, திமுக இப்படி பல கட்சியில் இருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு போய் அங்க ஒன்று சேர்ந்து முதல் கூட்டம். சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பத்தும் கலந்து கொள்கிற முதல் கூட்டம், ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். ஒரு தலைவனே இல்லாம, இந்த தற்குறி கூட்டத்தின் தலைவனே இல்லாம இந்த தற்குறி பூரா ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏதோ ஒன்று பேசியிருக்குன்னா இந்த அரசியல் என்ன நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம். காங்கிரஸ் ஒரு 5 பேர் கொண்ட குழு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கலாம். எதுக்கு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு, எத்தனை சீட்டு தருவீங்க, வைக்கிறான் செக். இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அநேகமா தாவேக்காவை காமிச்சு காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை கூடுதலாக்கிக்கிறதுக்கு திமுக கூட்டணியில் முயற்சி செய்தா, இல்ல கரண்டி விட்டுட்டு தாவேக்காவுக்கு வரப்போகுதா தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஈடி ரைடு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்னு, பாரதிய ஜனதா கூட்டணி சேர்ந்து வென்று அந்த மாநிலத்தை பிடிக்கும். ஒன்னு அவங்களாவே அடிச்சு பிறண்டு மத அரசியல் பண்ணி வர்றது ஒண்ணு. அது இல்லை அப்படின்னா கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுவும் இல்லை அப்படின்னா கவர்னரை வைத்து அந்த மாநிலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்திய அரசியல். இதுல ஈடிக்கு என்னப்பா பங்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஈடி ஒரு கூலிப்படம் மாதிரி. ஏய் போய் அவனை போய் மிரட்டிட்டு வா அப்படின்னா போய் மிரட்டுவான். நீங்க இன்னைக்கு வரைக்கும் ஈடி சோதனைன்னு போய் எந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, யாரு மேல எடுத்திருக்கிறாங்க? சத்தியமா அது நடந்திருக்காரு. அப்ப இந்த உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, ஊழல் செய், ஈடி ரைடு வரும், டெல்லி போ, நீ புனிதராகிடலாம். எப்படி காசியில போய் குளிச்சு முங்கி எந்திரிச்சா, எப்படி காசிக்கு போயிட்டு வந்தா நம்ம கங்கையில முங்கி எந்திரிச்சா புனிதராகிடுறோமோ, எப்படி கிறிஸ்தவர்கள்லாம் ஃபாதர்கிட்ட போய் பாவ சங்கீர்த்தனம், இப்படியெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு உடனே அவர் போய் தொலை, இனிமேல் பாவம் செய்யாத, நீ புனிதராயிட்ட அப்படின்னு அனுப்பி விடுறாரோ, அது மாதிரி ஊழல் செய்வான், ஈடி வரும், டெல்லி போயிட்டான்னு வைங்க, புனிதராயிடலாம், திரும்ப ஊழல் செய்வான். இதுதான், இது ஒரு ரீசைக்கிள் மெத்தட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஏன் இவர்கள் மீது மட்டும் ஈடி ரைடு? அங்கதான் விஷயமே இருக்கு. காட்டி கொடுக்கிறதே திமுக தான். நம்ப முடியல, நான் சொல்றேன். உதயநிதியினுடைய லைன் கிளியர் ஆகணும். உதயநிதிக்கு நாளைக்கு யாரும் அச்சுறுத்தலாக கட்சிக்குள்ள இருந்துடக்கூடாது. செந்தில் பாலாஜியில தொடங்கி இன்னைக்கு KN நேரு வரைக்கும் நடப்பது இதுதான். நீங்க செந்தில் பாலாஜி விஷயத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல ஈடி ரைடு இல்ல பழைய வழக்குகளை தோன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, செந்தில் பாலாஜியோடைய வழக்குல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப செந்தில் பாலாஜியை கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. நமக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட ஓராண்டுங்கிறாங்க. அப்ப ஏன் அப்ப செந்தில் பாலாஜியை மட்டும் உள்ள வச்சாங்கன்னா, முதல்ல தூக்குறது அவரை தான். அப்ப பின்னால யாரையெல்லாம் இனிமேல் நம்ம தூக்க போறோமோ அவனுக்கெல்லாம் ஒரு அச்சம் வரணும். தூக்கி உள்ள வச்சானா கழுதிங்க விட்டுருவான், சோழியை முடிச்சு விட்டுருவாங்க, ஒரு வருஷத்துக்கு கொண்டு போய் அவங்க இருப்புல கொண்டு வச்சிருவாங்க. இப்படி பல விதமான ஐயப்பாடுகள், பயத்தை கொடுக்கறதுக்காக தான் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் உள்ள கொண்டு வச்சு செஞ்சு விட்டது. அதற்கு பிறகு பாருங்க பொன்முடி, நீங்க நல்லா கவனிங்க. செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார், இவர் எந்த அளவுக்கு அரசியல்ல ஊழல் பண்றதுல எவ்வளவு பக்கபலம் உங்களுக்கு தெரியும். பொன்முடி மட்டும் சிக்கல, பொன்முடியோட பையனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? MP கொடுத்துருக்காங்க, கௌதம் சிகாமணிக்கு. அப்ப பொன்முடி செம்மன் வழக்கு, அந்த வழக்கு, இந்த வழக்கு, அவங்களுடைய மனைவி விசாலாட்சி மீது வழக்கு, 3 வருஷம் உள்ள தள்ளிடுவோம், பயமுறுத்தினாங்க, டெல்லி போனாரு, விஷயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து துரைமுருகன், கதிரானந்த். நான் சொல்றதெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. பொன்முடி எல்லாம் கலைஞரோடு எப்படி பேசக்கூடியவர் உங்களுக்கு தெரியும். துரைமுருகன் அவர் இல்லாம கார்ல கலைஞரே ஏற மாட்டார், அவருடைய வாகனத்துல அவர் இல்லாம எந்த விதமான முடிவு எடுக்க மாட்டார். அந்த அளவிற்கு மிக நெருக்கமானவர் துரைமுருகன். அப்ப இப்படிப்பட்ட ஆளுகளை எல்லாம் காலி பண்ணாதான் சரியா வரும் தான். அடுத்து துரைமுருகனை தூக்குனது. துரைமுருகன் அவருடைய பையனுக்கும் MP கொடுத்தாச்சு, கதிரானந்துக்கு முடிஞ்சா அவர் மீது வழக்கு. அவர் டெல்லி போயிட்டு வந்தாங்க, கதிரானந்த் போயிட்டு வந்தாரு, துரைமுருகன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஐபரியசாமி, அவருடைய பையன் செல்வம் இன்னைக்கு ஆட்சியில.
முடிஞ்சதா? இப்ப எதற்காக இவங்களுடைய மகனுக்கெல்லாம் எல்லாருக்கும் மகன், பொன்முடிக்கு சிகாமணி, துரைமுருகனுக்கு கதிரானந்த், KN நேருவுக்கு அருண் நேரு, ஐப்பரியசாமிக்கு செல்வம். இப்ப கடைசியில் எங்க வந்திருக்கு? இப்ப KN நேருக்கு வந்திருக்கு. அவர் மையாரு, அவர் MP. இப்ப இந்த முக்கிய தலைவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் மகன்களை எல்லாம் எதற்காக MP ஆக்கினது, எதற்காக சட்டமன்றத்தில் இடம் கொடுத்ததுன்னா, அப்பனாதான் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியை துணை முதலமைச்சராக ஆக்க முடியும். சரிப்பா, இதுக்கும் இந்த ED ரைடுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா, நாளைக்கு உதயநிதியினுடைய லைன் கிளியர் ஆகணும். உதயநிதிக்கு நாளைக்கு எந்த விதமான தடையும் வந்துடக்கூடாதுன்னா இவங்களை பூரா காலி பண்ணிட்டா தான் சரியா வரும் தான் செந்தில் பாலாஜியில தொடங்கி இன்னைக்கு KN நேரு வரைக்கும் போய் நிற்குது. இப்ப சமீபத்தில் KN நேரு போய் ஒரு 44 லட்சத்தை போய் திருப்பதி உண்டியல்ல போடுறாரு. ஏப்பா சாமி, போட்டதுதான் போட்டேன். ஒரு பழனியில இங்க போடக்கூடாதா? ஒரு திருச்செந்தூர்ல, ஒரு பழனியில, இல்ல திருப்பரங்குன்றத்துல எங்கேயே போடல. அவருமே என்ன பண்றாரு? 44 லட்சம் டே ஆஃப் த ஓனர்ங்கிறாங்க, டோனர் ஆஃப் த டேங்கிறாங்க. அன்றைய நாள்ல அவர் தான் மிகச்சிறந்த கொடையாளர். யாரு? ஐயா KN நேரு. 1 ரூபா 2 ரூபா இல்ல, 44 ரூபா இல்ல, 44,000 இல்ல, 44 லட்சம் உண்டியல்ல. அப்ப செஞ்ச தப்புக்கு மாட்ட போறமே தெரிஞ்சுக்கிட்டு சாமியவே ஊழல் கரெக்ட் பண்றது, சாமிக்கே லஞ்சம் கொடுக்கிறது, திருப்பதிக்கே லஞ்சம். என்னை காப்பாத்திரு, இந்த 44 லட்சம் உனக்குரிய பங்கை நான் கொடுத்துறேன். இப்ப என்னாச்சு? அருண் நேரு போய் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் போய் காலே விழுந்தாச்சு. சந்திக்கிறதா இல்ல, அப்படியே சேர்ல நுனியில உட்கார்ந்து இருக்காப்ல. நிர்மலா சீதாராமன் அப்படி ஜாமுன்னு உட்கார்ந்து இருக்காங்க நாற்காலியில. அப்படியே முனியில உட்கார்ந்து பேசிட்டு எந்திரிக்கும் போது காலை தொட்டு கும்பிட்டு எந்திரிச்சு வந்திருக்காப்லடா. நான் சொல்றது புரியுதா? ஊழல் செய்யணும், ED ரைடு வரும், டெல்லி போகணும், நீங்க புனிதராகலாம். நீ எழுதி வச்சுக்க, KN நேரு மேல எந்த விதமான நடவடிக்கை வராது. எழுதி வேற வச்சுக்கோங்க. அப்ப ஏன் இடையில ஏன் ஸ்டாலின் ஒரு ஆட்டு ஆட்டி விட்டாங்க? ஏப்பா இவங்களெல்லாம் நீ பட்டியல் கொடுக்குறிய, உடனே ஒரு ஆட்டு ஆட்டினாதான்ப்பா சரியா வரும் தான் உதயநிதிக்கு அப்போ வச்சது டாஸ்மாக்ல. அப்ப ஐயா என்ன பண்ணாரு? எல்லாரும் அவன் மயம் போனாங்க. அங்க கடைசியில மகனுக்காக அப்பாவே ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு? மோடியை பார்க்கறதுக்கு நேரா போயிட்டாரு. நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கெடுத்துட்டே கிடையாது இவங்க ஆட்சியில வந்ததுல இருந்து. ஆனா இந்த டெல்லிக்கு போகணும்ல, அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, போயிட்டார். யாரு? ஸ்டாலின் போயிட்டார். சந்திரபாபு நாயுடு கூட்டிட்டு போயிட்டார் சப்போர்ட்டுக்கு. முடிஞ்சா? அப்ப டெல்லி போனா எல்லாரும் புனிதராயிடலாம். செந்தில் பாலாஜி கூட இரவோடு இரவா ஒரு தடவை போயிட்டு வந்தார். இப்படி டெல்லி போகாத ஆளே கிடையாது. ஆனா என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்கு போயிருக்கிறாங்களா? மக்களுடைய துயர் துன்பங்களுக்கு போயிருக்கிறாங்களா? புயல் வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அதற்கான நிவாரணம் சரியா கிடைக்கல, என்றைக்காவது டெல்லி போயிருக்காங்களா? அப்ப ஒவ்வொருத்தரும் டெல்லி போறதுனா எப்ப போறான்னா அவன் மாட்டிக்கிட்டா போறான், தான் தப்பிக்கணும்னு அங்க போறான். மக்களுக்காக யாரும் போகல. நீங்க எல்லா பேரையும் வரிசை எடுத்து பார்த்துக்கோங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன், ஐப்பரியசாமி, KN நேரு, ஸ்டாலின், இவை அனைத்தும் எதை காட்டுதுன்னா, ஊழல் பெருச்சாளிகள் தான் சம்பாதித்த பணத்துல ஒரு சிறு சதவீதத்தை தூக்கி போட்டாச்சுன்னா மேல உள்ளவே சரியாயிருமா அந்த தைரியம் தான் உங்களுக்கு. அவங்களுக்கு என்ன தெரியுமா? மேல உள்ளவங்களுக்கு ஓ சிங்க பிடிச்ச மாதிரி இருக்கும், பல கோடிகளை வாங்கின மாதிரி இருக்கும். உட்கார்ந்த இடத்துல மேட்ரு முடிஞ்சுல. தேர்தல் வேற வருது தமிழ்நாட்டுல. அப்ப ஒரே கல்ல 2 மாங்க. இதுக்கு துணை போறது யாரு? திமுகவே தான். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீசன். இவர்கள் காட்டி கொடுக்காமலா செந்தில் பாலாஜி, பொன்முடி, துரைமுருகன், ஐப்பரியசாமி, KN நேரு? நான் கேட்கிறேன், ஏன் அன்பில் மையஸ் பொய்யாமொழி வீட்டுல ஏன் ரைடு போகல? ஏன் போகல? கல்வித்துறையில ஊழலே நடக்கல இல்லையா? அன்பில் மையஸ் பொய்யாமொழி புனிதர் இல்லையா? மனிதர்கள் புனிதர்னு வச்சுக்கோமா. வர இத்தனை பேர் மேல போகக்கூடிய ED ரைடு ஏன் அன்பில் மையஸ் பொய்யாமொழிக்கு போல? இப்ப புரியுதா காட்டி கொடுக்கிறவன் யாருன்னு? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான் இவங்க எல்லாத்தையும் காட்டி கொடுத்ததே. செய்யுங்கன்னு சொல்றதே இவங்க தான். அப்ப ஒரே கல்ல பாரதிய ஜனதாவுக்கு 2-3 மாங்கா. திமுக உள்ளவெல்லாம் ஊழல்வாதிகள் சொன்ன மாதிரி ஆச்சு, பல கோடிகளை வாங்கிட்ட மாதிரி ஆச்சு. முடிஞ்சிருச்சா? இதுதான் நடக்குது. காமராஜரும் கக்கனும் ஜீவானந்தமும் இருந்த அரசியல் இன்று எவ்வளவு தரங்கட்டு கேவலங்கட்டு போய் நிற்குதுன்னு பாரு. அரசியல் என்பது பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க. திருந்த வேண்டியது மக்கள் தான்.